வெல்கம் டு மேக்ஸ் லவர். நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பரில் பார்ட் 4ல் 42nd கொஷினில் பி சம் பார்க்கலாம். என்ன கொஷின்னா, பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் ஆல் இன்டீஜர்ஸ் n greater than or equal to 1 ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்போவுமே பிஎன் எடுத்துக்கணும். ஓகேவா? பிஎன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னாலே எனக்கு 1 கே ப்ளஸ் 1 இந்த 3 கண்டிஷனையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் இந்த 3 கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஸ்டெப்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் n இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே மட்டும்தான் இங்கே 1 ஆகும். ஸோ நம்ம இந்த பார்ட் மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே 1 போட்டோம்னா இங்கே 1, இங்கே n ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இங்கே 1 ப்ளஸ் 1, இங்கே 2 இன்ட்டு n. ஸோ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 டிவைட் பை 6. அப்போது இங்கே 1 ப்ளஸ் 1 வந்து 2 ஆகிடும். இங்கே 2 இன்ட்டு 1 வந்து 2 தானே. ஸோ 2 ப்ளஸ் 1 வந்து 3. ஸோ இது டோட்டலாக கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 1 மட்டும் ஆன்சர் இருக்குது. ஸோ பி ஆஃப் 1 போட்டோன்னா, அதாவது n இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோன்னா நம்மளுக்கு கண்டிஷன் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதாவது n இஸ் ஈக்குவல் டு கேன்னு போடுறோம். ஸோ பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் அப் டு கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இருக்கிற இடத்துலலாம் நம்ம கே போட்டிருக்கோமா, கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ப்ளஸ் 1 டிவைட் பை 6. நெக்ஸ்ட்டு வந்து P ஆஃப் k ப்ளஸ் 1 வந்து 2ன்னு கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அதை போட போகிறோம். இப்போது இதில் என்னன்னா, இந்த எப்போவுமே வந்து இந்த லாஸ்ட் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து கடைசியாக ப்ரூஃப் பண்ண போகிறது இல்லையா? இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, அதை நம்ம இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப் டு கே வரைக்கும் போட்டுட்டு ப்ளஸ் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு போடணும். எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலுமே ப்ளஸ் கே ப்ளஸ் 1ங்கிறத நீங்கள் அங்கே கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேர்முக்கு ஃபுல்லாக நீங்கள் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டேர்முக்கு ஃபுல்லாக நம்ம கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், k into k plus 1 divided by into 2k plus 1 divided by 6 plus k plus 1 the whole square. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் சென்டர் வேல்யூ இருக்கா. இப்போது நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். அதனால் இங்கே மேலேயும் கீழேயும் 6ஆல் இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே மேலே 6 வந்துருச்சு, ஜென்ரலாக இங்கே கீழே 6 போட்டாச்சு. ஸோ k into k plus 1 into 2k plus 1 divided. ஸோ ப்ளஸ் 6 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 6ன்னு இருக்குது இல்லையா? இப்போ என்னென்னா, இந்த டேர்ம்லேயும் கே ப்ளஸ் 1ன்னு இருக்குது, இந்த டேர்ம்லேயும் கே ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேருந்துமே வந்து நம்ம கே ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ கே ப்ளஸ் 1 வெளியே எடுத்துட்டோம்னா இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கே இன்ட்டு 2k ப்ளஸ் 1 மட்டும் இங்கே இருக்குவா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6 பவர் கே ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும் இங்கே வந்து. ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும், ஏன்னா ஒரு கே ப்ளஸ் 1 வெளியே வந்துருச்சு இல்லையா, அதனால. நெக்ஸ்ட்டு இந்த கே ப்ளஸ் 1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கே வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி கே உள்ளே மல்டிபிள் பண்ணால் 2k ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து கேன்னு மட்டும் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து கேன் மட்டும் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 6 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6k ப்ளஸ் 6n மட்டும் ஆகுமா. நெக்ஸ்ட் இந்த k ப்ளஸ் 6k வந்து 7kன்னு ஆகிடும். ஸோ 2k ஸ்கொயர் ப்ளஸ் k 7k இந்த ரெண்டுமே சேர்த்து 7kன்னு ஆகிடும் ப்ளஸ் 6. ஓகேவா? இந்த டேர்ம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தானே இருக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா, ட்ரீ மெத்தடில். அப்போது இந்த இது வந்து இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது இல்லையா, இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோன்னா 12 நம்மளுக்கு இருக்கும். ஸோ 12 இங்கே வந்து 7ன்னு போடணும். இந்த ட்ரீ மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். என்னென்னா, இங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ இருக்கும், அதை நம்ம இங்கே ஜென்ரலாக அப்படியே போட்டுக்கலாம். இங்கே எந்த வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு கே ஸ்கொயர் இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கு எந்த வேல்யூவுமே இல்லை அப்படின்னா இந்த வேல்யூவை மேலேயும் இந்த வேல்யூவை கீழே நீங்கள் போட்டுக்கலாம். பட் இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போட்டுட்டு கீழே வந்து இந்த சென்டர் வேல்யூவை கீழே போட்டுடணும். இது எப்படி ஆன்சர் வரணும்னா, இந்த 2 வேல்யூவும் இன்ட்டு இங்கே நீங்கள் 2 வேல்யூ போட போகிறீங்க இல்லையா, அந்த 2 வேல்யூவும் இன்ட்டு பண்ணால் இந்த ஆன்சரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது இங்கே கீழே இருக்கிற ஆன்சரும் நம்மளுக்கு வரணும். இப்போ 4 into 3 வந்து 12 நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி அதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 7 கிடச்சிரும் இல்லையா.
அவ்வளோதான் போட்டால் முடிஞ்சுது. பட் இங்கே வந்து 2ன்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு 2ன்னு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால டிவைடட் பை 2 போடணும். ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 4ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 மட்டும் இருக்கும். இங்கே 3/2 அப்படியே இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா k+2ன்னு எழுதலாம். இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2k+3ன்னு எழுதலாம். எப்படின்னா நீங்கள் k+3/2ன்னு எழுதுனீங்கன்னா இந்த 2 வந்து இங்கே போயிட்டு 2k+3ன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது, k+2 × 2k+3 அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணலான்னா இந்த 2-ஐ வந்து 1+1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்த டேர்மில் வந்து இதை மட்டும் எடுத்துட்டு இது எப்படின்னா 2k + 2 + 1ன்னு எழுதலாமா? இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா k+1ன்னு மட்டும் இருக்கும். இந்த +1 அப்படியே தனியாக எழுதிக்கலாம். இது ஏன் நம்ம இப்படி பிரித்து எழுதுறோம்னா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன் என்னது நம்மளுக்கு n × n + 1 × 2n + 1 / 6. இப்போ இங்கே என்ன அர்த்தம், n இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து நம்மளுக்கு k+1 இருக்கிறதா அர்த்தமா? இங்கே பார்த்தீங்கன்னா k+1 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா k+1 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா k+1 இருக்குது. ஸோ இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கா? அதாவது n இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே k+1 இருக்கா? ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு n-க்கு பதிலாக 1 k+1 நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தாலே போதும். ஸோ ஈஸியாக மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.